வாடா 5 மணி ஆச்சு, டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாடா. வாடா வேவா உள்ள வாடா. இப்பதான் திறந்துருக்கீங்க. எனக்கு லோட் ஆகுதுப்பா. உனக்கு என்ன பெரிய போன? சரி நான் உள்ள போயிட்டேன்டா. வேமா வாடா. வெயிட் அண்டியா பேக்கேஜ் கொடுக்குறேன் பாரு, அக்செப்ட் பண்ணு. இப்பதான் உள்ளது. பாத்தியா சீசனை பாத்தியா, செம்மையா இருக்கு பாத்தியா. அவ்வளவுதான், அடிச்சுக்கவே முடியாது. டேய் 2 பேர் தான் இருக்கோம், இன்னும் ஒரு ஆள் யாராவது கூப்பிடாடி. யோகேஷ் யோகி இருக்கானா? யோகி இருக்காரு. சரி அவனை கூப்பிடு. ஒரு ஃபோன் பண்ணி வேமா வர சொல்லு. ஹலோ யோகேஷ் சொல்றா. ஏய் பப்ஜி மேட்ச் 5 ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. பப்ஜி மேட்ச் விளையாடணும். இந்த வரேன்டா நம்ம ஏரியால இருக்கீங்க. வந்துட்டேன் சீக்கிரம் வா. 2 பேர் தான் இருக்கும். வரேன்டா ஜபா ஆன்லைன்ல இருக்கான்னு பாருங்க. வந்துட்டே இருக்கேன். நீ இருக்கான்டா, ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டா, அவன் அக்செப்ட் பண்ணிட்டான்டா. ஃபர்ஸ்ட் அவனை வர சொல்றா. ஆமா அவன் அக்செப்ட் 3 பேர் இருக்கோம்டா, ஒருத்தன் தான்டா வேமா வர சொல்றா. 3 பேர் இருக்கோம், நீ தான் வரணும். சீக்கிரம் வா. வந்துட்டேன். இது ஒரு அமௌண்ட் பத்தியா தரமா இருக்கு. இதுப்பா நான் ஏய் எவ்வளவு நேரம் வேமா வாப்பா. ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன்டா. அக்செப்ட் பண்ணு வேமா. பண்ணிட்டியா? இறாங்க போவா. ஏய் காலேஜ் அவன் சுத்தி வரைக்கலாம் பாரு. சுற்றுறோம். வெயிட். சுட்டுட்டே. அவன போய் ரிவைவ் பண்றா. டேய் அங்கேயே போகாத, வெளிய போகாதடா. யோகேஷ் கவர் பண்ணு. மாடில வராம பாரு. மணி பின்னாடி டேய் கன் இருக்குடா. டேய் ஆமாடா டேய் ஏகேம் பார்த்த சொல்லுங்கடா. அதான் சொல்லிட்டேனா ப்ளே. சூப்பரா. அதே மாதிரி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பூசா சத்தம் நான் பாக்குறேன். மனம் திரும்புங்கள், இங்க இல்ல, இங்க வெளியே கேக்குது. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. சொல்லிட்டு போய் நம்ம கண்டினியூ பண்ணுங்க. இதே அவன போடுறா மாடிலாண்ட இருக்கான். அன்பான மக்களே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. வாலிபர்களே, இப்படிதான் கத்திட்டே இருப்பாங்க. நம்ம உள்ள பெரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. மனம் திரும்புங்கள். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு இந்த உலகம் தயாராக இருக்கிறது. போமா டச்ல. ஓய் டச்ல கூப்பிடுறாங்கப்பா. ஏய் சுட போறான்டா போடோ. என்ன சுட்டுட்டியா? காலம் சமீபமாய் இருக்கிறது. காலம் சமீபமா இருக்கா? டேய் உள்ள வாடா நீ ஃபர்ஸ்ட். ஏன்டா டேய் மாடில இருக்கே ரிவைவ் பண்ண வா. ரிவைவ் பண்ண. அன்பான வாலிபர்களே, பெரியவர்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள். சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். டேய் உனக்கு வேணா நீ போய்ட்டு சும்மா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. மனம் திரும்புங்கள். நான் போறேன். இனிமேல் கூப்பிட்டு வர மாட்டேன். சரி போகும்போது ஒட்டலுக்கு அந்த கண்ணை இங்க கொடுத்துட்டு போ. இங்க வந்தாங்க. இனி காலம் செல்லாது. நான் போயிரேன்டா. டேய் போடா நீ ஃபர்ஸ்ட் போடா. டிஸ்டர்ப் பண்ணாம போடா. நான் சர்ச்சுக்கு போறேன்ப்பா. இனிமேல் மேட்ச் கூப்பிடு, வராம மட்டும் இரு. டேய் நீ இவனுக்கு சுரேந்தர் கூப்பிடு. சுரேந்தரா? நீ நின்றா இந்த ஒரு மேட்ச் முடியட்டும்டா. அவனை போட்டான், அவதான் அவன் போட்டும். டேய் யோகி சந்தோஷ். சுரேந்தர் பப்ஜி போயிட்டு இருக்கு. வரியா? பப்ஜி டேய் சொல்லிட்டேடா பப்ஜி ரூட்டா வெச்சிரா. டேய் புது ஆப் வந்திருக்குடா. என்ன புது? அது என்னது ஃப்ரீ ஃபயரா இன்னும் வந்திருக்குப்பா. நீனே அடி வாங்கிடுவாரு. ஃப்ரீ ஃபயர் பத்தி பேசிக்கிறேன். பப்ஜி தான் பெருசியா? டேய் உங்களுக்கு இந்த கேம் விளையாட சரியா விளையாட தெரியாது. அதனால உங்களுக்கு அது அந்த கேம் பத்தி உங்களுக்கு தெரியல. ஃப்ரீ ஃபயர் பெருசப்ப. ஃப்ரீ ஃபயர் தான் பெருசுன்னு சொல்றா. அதுதான் பெருசு. பப்ஜி தான். இல்ல ஃப்ரீ ஃபயர் தான் பெருசு. இங்க பாரு, என்னை மாதிரி பப்ஜி கேஸ் போட முடியுமா உன்னால? பப்ஜி தான் பெருசு. இங்க பாருடா எப்படி இருக்கும் பாரு அந்த ஆப். எப்படி விளையாடணும் பாத்தீங்களா? பப்ஜி பெருசா ஃப்ரீ ஃபயர் பெருசா தெரியணும். ஆமா நம்ம பசங்களை போய் கேட்டு வந்துருவோமா? சரியா? நீ ஃப்ரீ ஃபயர் கேங்க கூட்டு வா. நான் பப்ஜி கேங்க அடிக்கிறேன். ஆம்பள எல்லாம் வா. யார் பெருசுனா பாத்து வா. சரி இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா பப்ஜி தானே? சரி புரிஞ்சுட்டப்பா. அப்ப வாங்கப்பா. பப்ஜி டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர்
பிளே ஸ்டோர்ல வச்சு எடுக்காதுங்க, பேன் பண்ணிட்டாங்க தெரியாதா? ஷேர் இருக்கா? இருக்கு அந்த ஷேர் ரெடி அக்செப்ட் பண்ணுங்க, ரெடி அக்செப்ட் பண்ணுங்க. பண்ணிட்டேன். ஷேர் ஆகும் 2 நிமிஷம் தான். சீக்கிரம் வாங்கப்பா. ஐயோ அவள்தான் இன்ஸ்டால் கொடுங்க. இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. சென்சிட்டிவ் கேவலமா இருக்கும். பப்ஜில அதான் சொல்லாதுன்னு சொல்லிட்டேன் அவன்கிட்ட. சரி விடுங்க, பப்ஜி பேசுவோம். சரி போலாம். வாங்க 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 உள்ள வந்துட்டீங்களா? வந்துட்டேன். என்னடா யாரா திருப்பி வந்துக்கிறீங்க? உன்னை அப்பதே வரக்கூடாது சொன்னது இந்த மேட்ச் இல்லையா? இல்ல அங்க இருந்து குடுத்து விட்டாங்கடா. அதாவது ஏசப்பா இருக்காருல, அவர் வந்து ரெண்டாம் முருகன் வர போறாரா. ரெண்டாம் முருகன் இந்த ஒரு சார் என்னமோ சொல்றியா? ரெண்டாம் முருகன் அது எனக்கே புரியல. அங்க போய் கத்துக்கிட்டே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் கேட்க, உனக்கே புரியல அப்படியே சொல்றேன். எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. எப்ப புரிஞ்சிருச்சு? இப்ப புரிஞ்சிருச்சா? என்னடா இதுவே பப்ஜிலே ஒரு தடவை செத்து அடுத்து வர முடியல. ரெண்டாம் வருகிறேன். அம்மையா இருக்கும் பாரு. என்னடா புதிய ஏற்பாடு போட்டிருக்கு? படிச்சு பாரு. ரெண்டா நல்லா இருக்கு. அப்புறம் எனக்கு வேற புக்கு கொடு. பப்ஜி பத்தி ஏதாவது புக் வந்திருக்கா? போட்டா கொண்டு வா. 4000 டயர் போகணும், ஏஸ் டயர் போகணும். அதுக்கு ஒரு புக் இருந்தா ரெடி பண்ணி படிக்கிறேன். ஏற்கனவே கேம் சரியில்லை, புது கேம் அப்லோட் பண்ணி இப்ப என்னப்பா புதிய ஏற்பாடு வேணாம்ப்பா, எங்களுக்கு கொண்டு போப்பா. எங்களுக்கு ஏற்கனவே கேம் விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. ஒரே நிமிஷம் மினிமைஸ் பண்ணிட்டு இங்க பாரு அந்த ஆப். இது மட்டும் இல்ல, எல்லா பைபிளும் மொத்தமா உள்ள அடங்கி இருக்கு. நான் நீங்க படிச்சுப்பாங்க. நீ போ முத வாங்க பப்ஜி உள்ள போலாம். அப்புறமே செக் பண்ணிப்பா. கண்டிப்பா. ஆபத்து ஆபத்து பூமி எதிர்த்து என்ன செய்யுது பாரு. இது இது என்ன இடம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வந்திருக்கோனே தெரியல. ஒரே வெள்ளையா இருக்கு. நீ தான் இங்க நிக்கிற. நீ என்ன கீழே விழுந்து ஏதோ அடிபட்டு இருக்கான்னு பாருங்க முத. உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது என்னன்னா அங்க போறா தங்கமா இருக்கா. இது அங்க போறா போக. இது நான் பார்த்திருக்கேன். நீ எங்கடா பார்த்த? என்ன பார்க்கல, என்கிட்ட சொன்னாங்க. நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டேன் சர்ச்சுக்கு. ஆமா அங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பரலோகம்னு ஒன்று இருக்கு, நம்ம இறந்து போயிட்டா அங்க நம்ம போயிருவோம் அப்படின்னாங்க. எல்லாருமே போயிருவோம். அப்ப இதான் பரலோகமா? சரி வாங்க போலாம். என்ன பிள்ளைங்களா பாக்குறீங்க? நாங்களும் டிஜிட்டல் ஐட்டம்ல. ஆமா, இங்க யார் யார் வர்றாங்களோ அவங்க பேர்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்களும் எல்லாம் ரெடியா இருக்கோம். இல்லது இல்லை யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே. இந்த பாருங்க, ஒரு பாட்டு பாடுறான் போடுங்க. தந்தன நானே தந்தன நானே தந்தன நானே நா தந்தன நானே தந்தன நானே தந்தன நானே நா மீனுக்கார பேதுரு நானுங்க ஏசப்பாவின் சீஷன் தானுங்க மீனுக்கார பேதுரு நானுங்க ஏசப்பாவின் சீஷன் தானுங்க லெஃப்ட்ல வலைய போட்டு ரைட்ல வலைய போட்டு அப்புறம் மீன் பிடிக்கல. என்ன பத்தி நிறைய பிரசங்கம் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இப்ப பரலோகத்துல நின்றுட்டு இருக்கேன். ஆமா, பரலோகம் ஃபுல்லா டிஜிட்டலா இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகம் அப்படின்றதுக்கு பதிலா நாங்க எல்லாத்தையும் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். யார் யார் பேர் இருக்குன்னு. நேத்து மதுரையில பூமி எதிர்ச்சுன்னு சொன்னாங்க. அங்க இருக்க ஆத்மாவெல்லாம் காணுமே. இன்னும் யார் யார் வர்றாங்கன்னு பாப்போம். எஸ் ஃபார் சூர்யா. சூர்யா? ஓ, நீங்க தான் சூர்யாவா? ஆமா, SQRYA சூர்யா. சூப்பர், வெரி குட். கரெக்டா பரலோகத்துக்கு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க நாங்க செக் பண்ணி தான் உங்களை உள்ள அனுப்பணும். உள்ள போறது செக்கிங். அங்க உள்ள ஜீவ புஸ்தகம் இருக்கு. சரி. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டிஜிட்டலா வெளியிலேயே உங்களை டெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓ, அதுக்கு நான் இப்பதான் தரணுமா? நீங்க ஒண்ணும் தர வேணாம்.
உங்க செல்போனை கொடுங்க. ஏன் செல்போனா? ஆமா வச்சிருப்பீங்களா, செல்போன் இல்லாம இருப்பீங்களா? செல்போன் கொடுங்க. அதாவது என்னன்னா ஸ்கிரீன்ல பாருங்க. அதாவது செல்போன்ல என்ன பிரச்சனைனா, இப்ப நாங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, செல்ல டெஸ்ட் பண்ணாலே போதும். இப்ப இதுல வந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்ல, வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, அப்புறம் வேற என்ன வச்சிருக்கீங்க? PUBG வச்சிருக்கேன், இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன், ஃபேஸ்புக் வச்சிருக்கேன், மெசேஞ்சர் வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல. இதுல நீங்க எந்த ஆப்பை அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னு பார்க்க போறோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? எஸ், பாருங்க, என் பேர் இருக்கும், ஃபர்ஸ்ட் பேரே என் பேர் தான் இருக்கும். நீ உங்க பேர்லாம் இருக்கு அங்க பாருங்க. தம்பி அங்க பாருங்க. நீங்க யூஸ் பண்ண ஆப்லாம் ஓடிட்டு இருக்கா? அந்த PUBG ஃபேஸ்புக் இருக்கு. ஓடுதா ஓடுதா ஓடுதா? ஓடுது ஓடுது ஓடுது. இப்ப பாருங்க. அடடா, நீங்க இந்த கேம் ஆப் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஐயோ, அத எத்தனை பர்சன்ட்? 98%. ஆஹா, அப்ப கேம் ஆப் 98% யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் பைபிள் ஆப் வச்சிருக்கீங்க, இது கூட இருக்கு. பைபிள் ஆப், ஆமா, என் ஃப்ரெண்ட் ஏத்தி விட்டான் இருக்கு. பாருங்க பைபிள் ஆப். ஐயோ, அதான் இருக்கு பாருங்க எத்தனை பர்சன்ட்னு பாருங்க. 0.12. இதுக்கப்புறம் என்ன தாண்டி உள்ள போனா எல்லாமே பைபிள் சம்பந்தமான அப்படிப்பட்ட நபர்களை தான் பாப்பீங்க. நீங்க எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியுமா தம்பி? முடியாது. இனி நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. போய் ஜீவ புஸ்தகத்தெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க புறப்பட்டு போகலாம். என்ன கொடுத்துட்டீங்க? அவ்வளவுதான். இப்ப நான் உள்ள போக முடியாதா? நீங்க பைபிள் ஆப்ப அதிகமா, அதாவது பைபிள் அதிகமா பயன்படுத்துறீங்கன்னா உள்ள போலாம். நீங்க வேதத்தையே பயன்படுத்தல. வசனம் தான் நம்ம பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமானவங்க தான் உள்ள போக முடியும். நான் போக முடியாதா? இல்ல தம்பி, இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி. இனிமே இதை தாண்டி உள்ளால போக முடியாது. ஏன் தெரியுமா? வேத வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். அந்த வசனத்தை நீங்க சரியாவும் படிக்கல, சரியா பயன்படுத்தல. அதனால இதெல்லாம் பயன்படுத்தினால நீங்க போக வேண்டிய ஒரே ஒரு இடம் அந்த தெரியுது பார்த்தீங்களா, அங்கதான் போகும். எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, வேற வழி. பாருங்க பிள்ளைங்களா, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸே இப்படி ஆகி போச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது கே. கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிங்ஸ்டன். கிறிஸ்தவ பேர். நல்ல கர்த்தருடைய பிள்ளையா தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன். ஐயா, நீங்க தான் கிறிஸ்டனா? நான் பேரு இயேசுடைய சீஷன். அவரேதான். இந்த அப்புறம் அந்த கலிலேயா கடல்ல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்து அப்புறம் ஆண்டவருக்கு முன்னாடி போய் அந்த சீசன் தான், பிரதான சீசன் நான் தான். கேட்டிருக்கீங்களா? ஆமா, பரலோகத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. இனி எங்களை தாண்டி நீங்க உள்ள போய் அந்த ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருக்கான்னு பாக்கணும். உள்ள போவாங்க. இருங்க, கொண்டு வச்சிருங்க. நாங்க வெளியிலேயே செக் பண்றதுக்கு இப்ப டிஜிட்டலா சில காரியத்தை வச்சிருக்கோம். ஆமா, இதுல என்னன்னா நீங்க பைபிள எல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க யூஸ் பண்றது இல்ல. நீங்க உங்க செல்போனை கொடுங்க, நாங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். அதெல்லாம் எல்லாம் கரெக்டா செக் பண்ணுவோம். இதுதான மாட்டோம். ஏன்னா நீங்க நிறைய பிராண்டை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அங்க அந்த பிராண்டெல்லாம் வந்து இதுல வந்து இன்னும் திருப்பணுமா? நான் கரெக்டா தான் மாட்டினேன். எப்பயுமே கிங்ஸ்டன் அப்படிதான். சரி, நீங்க அங்க இருக்கும்போது அந்த பிரச்சனை எல்லாம் நிறைய உண்டு உங்கள்கிட்ட. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, இப்ப நீங்க இதுல நிறைய ஆப்பை யூஸ் இருக்கீங்க கரெக்டா. இந்த ஆப்பை என்னென்ன ஆப் வந்து பாருங்க. இங்க பாருங்க, இந்த ஸ்கிரீனை பாருங்க. பாருங்க, ஓடுதா? பாருங்க, ஆப் எல்லாம் போகுது பாருங்க. நீங்க அதிகமா பயன்படுத்தின ஆப்னு எதுன்னு பாருங்க. அது பாருங்க, எது? பேஸ்புக் அதிகமா பயன்படுத்தும். அப்படி இதே செல்லுல பைபிள் ஆப் வச்சிருக்கீங்க. அவங்க பாத்துருக்கேன், அதுவும் பாத்துருக்கேன். ஆனா பேஸ்புக் பாருங்க, 99% யூஸ் பண்ணிருக்கீங்க. பைபிள் ஆப் எத்தனை? 0.4%. அதுவும் சர்ச்சுக்கு நீங்க பைபிள் எடுத்துட்டு போறதுனால டக்குன்னு பிரசங்கம் படிக்கும் போது அந்த 4% தான் காட்டுது. அதனால தம்பி, உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க பைபிளையும் பயன்படுத்தல, அட்லீஸ்ட் இதுலயாவது இருக்கு, இதையாவது பயன்படுத்துறீங்கன்னா அதுவும் பண்ணல. அதனால நீங்க ஒரே வழிதான் இருக்கு. உங்க பேஸ்புக்க பார்த்ததுனால இந்த பேச அப்படியே அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு அதுவும் அந்த இடம் இருப்பாரு, அது உங்களுக்காகவே ஆயுதம் பண்ணுது. வேற வழி இல்ல, அது பிசாசமுடைய தூதர்களுக்காக பண்ணது. நீங்க அவன் சொல்றது கேட்டு இந்த மாதிரி வாழ்ந்துட்டீங்க. வேற வழியே இல்லை, ஒண்ணும் பண்ண முடியாது.
போக முடியாது. அங்க போக முடியாதுன்னா வேற எங்கேயுமே போக முடியாது, இங்கேயே போக முடியாது. ஐயோ, என்ன செய்யறது? வாய்ப்பில்லை தம்பி, போயிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பிள்ளைங்களா. என்ன பாருங்க, வந்த 2 கேஸுமே சரியா இல்லை. இப்போ 3வது ஆள் யாரு? வை ஃபார் யோகேஷ். It's me, யோகேஷ். தம்பி யோகேஷ் நீங்க தானா? Hi, hello. வாங்க எல்லாம் நல்லா இருக்கேன்ப்பா. அப்புறம் Your good name, please. என் பேரு பிள்ளைகளா சொல்லுங்க. என் பேரு என்ன? பேதுருன்னு சொல்லுவாங்க, பீட்டர். Oh. என்னுடைய இயற்பெயர் வந்து சீமோன் தான். சீமோன்னா ரொம்ப நாடல் மாதிரி சாதாரணமா அப்படி. ஆனா இயற்பெயர்னா நேச்சுரலா எனக்கு வச்ச பேரு. இல்ல ஏசுநாதர் தான் கூப்பிட்டு என்ன பேதுருன்னு மாத்தினார், கற்பாறைன்னு மாத்தினாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சாட்சியா வாழ்ந்து நல்லா கற்பாறையா இருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு அப்புறம் இங்க பரலோகத்துக்கு நான் வந்திருக்கேன். இப்ப உள்ள ஜீவ புஸ்தகம் இருக்கு, அதுல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆனா இப்ப நிறைய பேர் பிரச்சனை அதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப நாங்க கொஞ்சம் டிஜிட்டலா செக் பண்ண ஆரம்பிச்சோம். Oh, our country also digital country. Yes. Before that, we have made all the digital things here. Okay. இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போறோம் பிரதர். அதனால நீங்க உங்க பைபிளா எடுத்து வச்சிருக்க அந்த டெஸ்ட்லாம் கிடையாது. நீங்க உங்க செல்ல காட்டுங்க. அதாவது பைபிள்ல கல்லுகளே கூப்பிடுன்னு ஒரு வசனம் இருக்கு. இங்க செல்லுகளே உங்களை பத்தி சொல்லும். அதனால கொஞ்சம் வாங்க. Wait a minute. Some contacts I delete now. என்ன ஒன்னும் டெலீட்லாம் பண்ண வேணாம். நீங்க அப்படியே கொடுங்க. டெலீட் பண்ணாம இங்கெல்லாம் ஒன்றும் டெலீட் ஆகாது. நீங்க பேட்டர்ன் மாத்திரம் எடுத்து கொடுங்க. எடுத்துங்க. வெரி குட். இப்படித்தானே போடணும்? இப்படி திருப்பி போடணுமா? ஒன்றுக்கும் ஒன்று இருக்கு பாருங்க. ஸ்கிரீன்ல பாருங்க என்னென்ன ஆப் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு பாருங்களேன். பரவாயில்ல, எல்லா ஆப்பும் காட்டிடுச்சு. எல்லா ஆப்பும் வருது பாருங்க. எல்லாம் வருது பாருங்க, வரிசையா ஓடுது பாருங்க. அடடா, வாட்ஸ்அப். அப்ப உங்க வாழ்க்கையில வாட்ஸ்அப்ல தான் நீங்க அதிகமா புரிந்து விளையாடுறீங்க. இது பாருங்க, பைபிள் ஆப் இங்க இருக்கு. எத்தனை % பைபிள் ஆப்னு பாருங்க. பாருங்க, நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அத வந்து நீங்க அதிகமா எங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா குவிஸ் காம்படிஷன்ல உங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்கும் போது கீழே செல்ல வச்சுட்டு நைஸா அப்படி பார்த்து நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. கரெக்டா? இங்க ஒண்ணும் மறக்க முடியாது. அதனால ஃப்ரெண்டுக்கு அன்னைக்கு ஷேர் பண்ணி விடுறதுக்காக அந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க. அதனால அதிகமான % பைபிள் அப்படி இருந்துச்சா நான் உள்ள அனுப்ப முடியும். பைபிள் அதிகமா பயன்படுத்துறவங்க தான் பரிசுத்தமா இருக்க முடியும். நத்திங் ரெக்கமெண்டேஷன். ஒரே ஒரு இடத்துல நான் ரெக்கமெண்ட் பண்ணி தரேன். அது நான் பண்ண தேவையில்லை, நீங்க போனாலே உங்களை சேர்த்துக்குவாங்க. இங்க விட்டா அங்கதான். அங்க பாருங்க, போயிட்டு வாங்க. எனக்கே கஷ்டமா தான் இருக்கு, என்ன செய்ய முடியும்? அருமையான வாழ்க்கை, அருமையான தம்பி. இதுல நடுவில் போய் கிட்டு ஊழியம் வேற பண்ணீங்க. கடைசியில் உங்க நிலைமை இப்படி ஆகி போச்சு. பிள்ளைகளா, ரொம்ப வருத்தமா இருக்கு பிள்ளைகளா. அந்த ஒரு கேஸ் கூட தெரியல பிள்ளைங்க. நான் ஏன் தான் நிக்கிறேன், எனக்கே கஷ்டமா இருக்கு. சரி, கடைசியா ஒண்ணு அனுப்பிப்பா. C stands for Caleb. ரவி, நீங்க தான் காலைபா? ஆமா. தம்பி, அந்த நேற்று நடந்த மதுரையில நடந்த அந்த பூமி எதிர்ச்சியில அதுல உள்ள போனதுல நீங்களும் ஒரு ஆள். ஆனா உலகத்துல இருக்கிற மரணத்தை பத்தி நாங்க கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் அப்படி போவோம். நம்ம போற இடம் 2 தான். ஒண்ணு இங்க பரலோகம், இல்லன்னா அங்க இருக்க நரகம். ஆமா தம்பி, இப்ப உள்ள ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர்லாம் இருக்கா இல்லைன்னு உள்ள போய் செக் பண்ணுவோம். ஆனாலும் இவ்வளவு தூரம் வந்ததுனால நாங்க வாசல்லே கொஞ்சம் டிஜிட்டலா செக் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் புது முறையில நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நீங்க உங்களுடைய செல்போன் கொடுத்தீங்கன்னா நாங்க டெஸ்ட் பண்ணிடுவோம். ஆமா, எடுத்து வந்துருக்கீங்களா? வாலிப பசங்க செல்லு இல்லாம இருக்க மாட்டீங்களே. வேற எது இல்லைனாலும் இருப்பீங்க, செல்லு இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. இது எப்படி தம்பி? இப்படியா இப்படிதானா? இதுல நீங்க நிறைய ஆப் வச்சிருக்கீங்க. இதுல எந்த ஆப்பை நீங்க அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த ஸ்கிரீன்ல பாருங்க, பார்ப்போம் நீங்க என்னென்ன யூஸ் பண்ணீங்கன்னு பாருங்க. பாருங்க, தெரியுதா? எல்லாம் ஓடுது பாருங்க. கடற்கரை பொறுத்தீங்களா? பாருங்க. வாவ், வெரி குட். நீங்க பைபிள் ஆப் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படியா? ஆமா. பெர்சன்டேஜ் எனக்கு கண்ணு தெரியல. பெர்சன்டேஜ் எவ்வளவு? பாருங்க தம்பி, அதோட பெர்சன்டேஜ் எல்லாம் ஜூம் பண்ணி பாருங்க. பாருங்க, நீங்க 86% பைபிளை யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப மத்தது நீங்க கொஞ்சம் பயன்படுத்துறீங்க. ஆனா பைபிளை தான் நீங்க அதிகமா பயன்படுத்துறீங்க.
ரொம்ப சந்தோஷம். அதனால கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க நிச்சயமாகவே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய சத்தியத்தினாலதான் நம்ம பரிசுத்தமாக முடியும். அவர் வசனம் தான் சத்தியம். அதனால நீங்க வந்துட்டீங்க. உண்மையிலே இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்க அதனால என்ன செய்யலாம், உள்ள போகலாம். போலாமா? கண்டிப்பா போலாம். அப்ப போலாம். நீங்க பரலோகத்துக்கு போலாம் பிரதர், போங்க போங்க. பிள்ளைங்களா, என்ன பண்றது பிள்ளைங்களா? நம்ம பயன்படுத்துற செல்லுல பைபிள் ஆப்பும் இருக்கு, எல்லா ஆப்பும் இருக்கு. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எந்த ஆப்பை அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கீங்க? அதுக்காக பைபிள் ஆப்பை திருப்பி திருப்பி பார்க்கறதுனால இல்ல, அதை படிக்கிறதுனால. இன்னும் சொல்ல போனா உங்களுக்குன்னு தனி வேதாகமத்தை வச்சு படிக்கிறதுனால உங்க மனசு சுத்தமாகும். நீங்க பரலோகத்துக்கு வரலாம். பரலோகத்தை 2000 வருஷமா இயேசுநாதர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காக? உங்களுக்காகத்தான். நீங்க இங்க வரணும் தான். உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. அங்க போகணும், இங்க போகணும், அங்க போகணும், இங்க ஜாலியா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா நிரந்தரமா நீங்க வாழப்போற இடம் பரலோகம் தான். அதுக்கு நீங்க ஆயத்தமானோம்னா வேதத்தை ஒழுங்கா படிச்சு உங்க வாழ்க்கையை அதன்படி நடத்தணும். நடத்த ரெடியா இருக்கீங்களா? அப்ப நானும் உங்களை டெஸ்ட் பண்ணனா உங்க வாழ்க்கையில உங்க மனசுல எதை அதிகமா பயன்படுத்தணும்? பைபிளை பயன்படுத்தணும். பண்ணுவீங்க தானே? ஓகே, அப்படி பயன்படுத்திட்டு பரலோகத்துல வாங்க, நம்மளாம் சேர்ந்து சந்திப்போம். ஓகேவா? பாய்.